ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு தேவையான ஒரு கட்டையை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வெட்டிட்டு இந்த பீஸாக வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஏர் ஓட்டும்போது கலப்பையில் மாட்டாமல் இருக்கும், சீக்கிரமாக காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சருவெலாம் அறுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஒரு கட்டையை கட் பண்ணி வச்சு பாருங்கள் பீஸாக எல்லா சருவு வாழைக்கட்டையெல்லாம் ஊற்றி போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் மேலே இருக்குது, இது அடியில் மண்ணோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுதான் நம்ம வெட்டணும். மீதி இருக்கிற கட்டையை நம்ம சேர்த்துட்டு அதையும் யூஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான ஒரு கட்டையை வெட்டி விட்டுட்டு மற்ற எல்லா கட்டையும் கட்டைப்பாறையை வச்சு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அதோட இலை தண்டு எல்லாத்தையுமே நம்ம பீஸாக வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டைப்பாறையில் அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள், எப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடிக்கட்டையை நம்ம பீஸாக வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப டேஞ்சரானது. ஏர் ஓட்டும் போது கலப்பையில் போய் மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது கட்டைப்பாறை வச்சு தான் நோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போயே நம்ம பீஸாக வெட்டி போட்டோம்னா காஞ்சிரும், ஏர் ஓட்ட ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் பீஸாக வெட்டியாச்சு. இது நல்லா காஞ்சதும் ஏர் ஓட்டிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ்.